अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि तआला बरकातहू. வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்லாமிக்கல் ஜோஹி சையத். ஸோ இந்த வின்டர் வெதருக்கு ஏற்ற மாதிரி வெஜ்ஜில் மோமோஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெறும் 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு மோமோஸ் மேக்ஸிமம் வந்து மைதாவில் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் ட்ரை பண்ணலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் 1/4 சைஸ் கேபேஜ், ஃபைனலி சாப்ட் 1 பிக் ஆனியன், க்ரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். மோமோஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் போட வேண்டிய இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா கார்லிக். பிகாஸ் கேபேஜில் வந்து கேஸ்ட்ரிக் ரிடியூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். 1 by 1 எல்லாத்தையுமே குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண ஆயில் என்னன்னா ரீஃபைண்ட் ஆயில். தென் ஐம் ஆடிங் கோகோனட் ஆயில் ஃபார் எக்ஸ்ட்ரா added ஃப்ளேவர். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் கோகோனட் ஆயில் ஆடிங் இன்டு யுவர் ஃபுட். ஈவன் தோசை, சப்பாத்தி, இந்த மாதிரி குழம்பாக இருந்தாலும் பருப்பாக இருந்தாலும் நம்ம கீ ஆட் பண்ணுறதை விட கோகோனட் ஆயில் ரொம்பவே பெனிஃபிஷியலான ஒன்று. நம்மளுக்கு இருக்கக்கூடிய அல்சரை கூட க்யூர் பண்ணிவிடும். பேபி சாப்பிட்றப்போ இந்த அரோமா வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் கார்லிக் ஆட் பண்ணியிருக்கிறேன். தென் ஆஃப்டர் ஆடிங் 1 by 1 பெப்பர் பவுடர், கரம் மசாலா உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சால்ட், கொஞ்சம் மல்லித்தூள், ஸ்பைஸ்க்கு கொஞ்சம் சில்லி பவுடர். ஸோ இது ஆப்ஷனல் தான். சோயா சாஸ், அண்ட் டொமேட்டோ சாஸ். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க வீட் டோ வந்து ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குட்டி குட்டியாக. ரெயின் சடனாக ஹெவி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கிளைமேட்டில் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கிரேவிங்ஸ்லாம் வரும். ஹாட்டோட ஸ்நாக்ஸோட ஒரு காஃபி எடுத்துக்கிறப்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலி அவர் வீட் மோமோஸ் இஸ் ரெடி. நீங்கள் இதில் என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.